வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் புதினா சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள், நான் வந்து புதினாவை வந்து தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா நறுக்கி கூட எடுத்து வச்சுக்கலாம் துண்டு துண்டாக. 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகா, 2 தக்காளி வந்து நீங்கள் வேணும்னா ஒரு தக்காளி எடுத்துகிட்டு சிறு துண்டு புளி கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் 5லேருந்து 6 பல் பூண்டு, இஞ்சி சிறு துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிப்பதற்கு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புதினாவில் வந்து அதிகமான மெடிசினல் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே இருக்குது. இது வந்து நம்ம வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே இது வந்து நல்லது. புதினாவில் வந்து என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விட்டமின் ஏ வந்து இதில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. மேலும் இந்த புதினாவை வந்து நீங்கள் வீட்டிலே கூட திருப்பி வளர்த்துக்கலாம். எப்படின்னா இந்த இலையை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த காம்பை வந்து நீங்கள் ஒரு சின்ன கப்பில் மண்ணை போட்டு நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வீட்டிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா இலை வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். நான் கடாயில் வந்து 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே நாம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பும் வறுத்துடலாம். காஞ்ச மிளகா வந்து சீக்கிரம் கருத்துரும், அதனால் இதை நாம் வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். பருப்பு லைட்டாக வறுப்பட்டோன்னே நாம் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நாம் சேர்த்துடலாம். நீங்கள் பருப்பு வந்து சில பேருக்கு கருகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பருப்பை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இதோட தக்காளியும் சேர்த்துட்றேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே நாம் புதினாவை சேர்த்துடலாம். நாம் புதினா இலையை இதோட சேர்த்துடலாம். புதினா வாசம் போகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். வதக்கிட்டு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். தேங்காய் வந்து நம்ம அடுப்பை நிறுத்திட்டு அப்படியே கூட சேர்த்துட்டா போதும். புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நான் தேங்காவை இதோட சேர்த்துட்றேன். இதெல்லாம் ஆறினோன்னே நாம் வந்து இதை அரைச்சிடலாம். தேங்காவை நீங்கள் இதோட சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தனியாக நீங்கள் ஜார்லேயே வச்சு கூட நீங்கள் அரைக்கும் போதே நீங்கள் சேர்த்துக்கலாம். சுவையான புதினா சட்னி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.